Hey traders, welcome all. Krishna here. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பீரிஷாக போகலாங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. ஸோ எஸ்டர்டேயுமே நம்ம கிளியராக அனலைஸ் பண்ணியிருந்தோம். பட் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிஃப்டி லாஸ்ட் 2 டேஸாக எந்த ரேஞ்சிலேருந்து ரிவர்சல் ஆச்சோ, ஐ மீன் சப்போர்ட் லெவலில் எகெயின் இன்றைக்குமே அங்கேருந்து ரிவர்சல் ஆயிருக்கு. பட் என்ன தான் போனாலுமே மேலே ஸ்விங் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணல. ஸோ இது எல்லாத்தையுமே சார்ட்டில் நம்ம கிளியராக அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ மண்டே வந்து நல்ல கேப் அப்பாக இந்த ஜோனில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஜோன்லேருந்து செல் ஆஃப் ஆகி ரிவர்சல் ஆச்சு. என்ன தான் கீழே போனாலுமே இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் லெவல். இதை வந்து மல்டிபிள் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி இனியும் டீட்டெயிலாக இப்போ டிஸ்கஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த லெவல்லேருந்து அப்படியே கன்சாலிடேட் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேயும் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. எகெயின் அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர். அதுக்கப்புறம் பாருங்கள், எகெயின் அந்த சப்போர்ட் லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்து கன்சாலிடேட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்குமே பாருங்கள், மார்னிங் என்ன தான் இந்த ஃபஸ்ட் கேண்டில் செல்லாப் ஆனாலுமே இந்த லெவலில் இருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகி மேலே போச்சு. பட் என்ன தான் மேலே போனாலும் பாருங்கள், இந்த ஜோனை வந்து நிஃப்டி பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் ஆகலை. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், மண்டே போஸ்ட் பண்ண வீடியோலேயே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி நியூ டிமாண்ட் ஆட் ஆனால் மட்டும்தான் நிஃப்டி மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த லோவர் லெவலில் டிமாண்ட் இருக்கனால தான் இங்கேருந்து ப்ரைஸ் கீழே வர மாட்டேங்கி. அதுக்கு எகென்ஸ்டாக என்ன ஆகுது அப்படின்னா, இங்கேருந்து ரிவர்சல் ஆகுது மேலேன்னு சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே இந்த ஜோனில் இருந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போகலை. அண்ட் அனதர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து செல் ஆஃபும் ஆகலை. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டேஸில் நிஃப்டி எப்படி போகலான்னா, இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மொமெண்டம் இருக்கும். அதே மாதிரி இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணாலுமே நல்ல மொமெண்டம் இருக்கும். ஸோ எதனால் நான் இப்படி சொல்கிறேன்னா, நம்மளோட மார்க்கெட் வீக்காக இருக்குது கம்பேர்ட் டு குளோபல் மார்க்கெட்டில். ஸோ லாஸ்ட் 1.5 month தான் நல்ல செல்லிங் ப்ரெஷரில் இருந்தது. இப்போ தான் ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணி எகெயின் பிக் பிளேயர்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணி செல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டி கீழே தான் வரும். பட் இப்போ என்ன இருக்குன்னா, லாஸ்ட் 3 டேஸாக இந்த ஜோனை வந்து நிஃப்டி ஹோல்டு பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம அப்படியே பீரிஷுக்கு போகும் அப்படின்லாம் எக்ஸைட் பண்ண முடியாது. ஸோ இந்த லெவலை ஹோல்டு பண்ணியிருக்கனால இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான லெவல். இந்த பாருங்கள், எக்ஸாக்ட்லி 24,000 தான் எக்ஸ்பைரி இருக்கணும்னு பிக் பிளேயர்ஸ் முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், எக்ஸாக்ட்லி இந்த லெவல்லேருந்து பிரேக் டவுன் பண்ணி கீழே வரவே இல்லை. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறனால மேபி இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நல்ல மொமெண்டம் இருக்கும். ஸோ அதை தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ எதையுமே வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம் எந்த மாதிரி நமக்கு என்ட்ரி கிடைக்குன்னு. இன்றைக்கி வந்து நான் எதுவுமே அப்டேட் பண்ணல. மார்னிங் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா எந்த அப்டேட்டுமே டெலிகிராமில் கொடுக்கல. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா, எந்த மொமெண்டமுமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இல்லை. ஸோ அதனால தான். ஸோ வாட்ச் பண்ணுங்கள், பார்க்கலாம் மார்க்கெட் நாளைக்கு எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு. எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக நான் எதுவும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைண்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். தேங்க்யூ, பாய்.